கேரளாவில் இப்போது வானிலை முழுமையாக மாறிவிட்டது மற்றும் வானத்திலிருந்து விழும் மழை துளிகள் வரவிருக்கும் பெரிய மாற்றத்தின் அறிகுறியை கொடுக்கின்றன. திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோடு வரை மேகங்களின் இயக்கம் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை வேகமாக முன்னேறி வருவதாலும் அதன் தாக்கம் இப்போது கேரளாவின் பல மாவட்டங்களில் தெளிவாக தெரியத் தொடங்கியதாலும் வரவிருக்கும் சில நாட்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியுள்ளது. பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு தொடர்ந்து உள்ளது. அதே நேரத்தில் ஆலப்புழா மாவட்டத்திற்கான ஆரஞ்சு எச்சரிக்கை மக்களின் கவலையை மேலும் அதிகரித்துள்ளது. ஏனெனில் இங்கு அடுத்த சில மணி நேரங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் மிதமானது முதல் கனமழை வரை காணப்படலாம். காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும். மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கடலுக்கு மேல் உருவாகும் செயல்பாடுகள் அடுத்த சில மணி நேரங்களில் இன்னும் ஆபத்தான வடிவத்தை எடுக்கக்கூடும் என்பதால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே என்று வானிலை ஆய்வாளர்கள் இப்போது சுட்டிக்காட்டுகின்றனர். நீங்கள் கேரளா அல்லது கடலோர பகுதிகளில் வசிப்பவராக இருந்தால் இந்த அறிவிப்பை இறுதி வரை கட்டாயம் பாருங்கள். ஏனெனில் அடுத்து வரப்போகும் தகவல் உங்கள் அடுத்த சில நாட்களின் முழு திட்டத்தையும் மாற்றக்கூடும். மாநிலத்தின் பல பகுதிகளில் வானம் தொடர்ந்து கருமேகங்களால் சூழப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா மற்றும் எர்ணாகுளத்தில் லேசானது முதல் மிதமான மழை தொடங்கியுள்ளது. அதே நேரத்தில் இடுக்கி மற்றும் திருச்சூரில் கன இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. வானிலை ஆய்வு மையத்தின்படி சில பகுதிகளில் மின்னல் தாக்குதல் அபாயமும் மற்றும் பலத்த காற்றின் அபாயமும் நீடிக்கும். இதன் காரணமாக மக்கள் திறந்தவெளி மைதானங்கள், ஆற்றங்கரைகள் மற்றும் கடற்கரைகளிலிருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக கேரளா, கர்நாடகா, லட்சதீப கடலோர பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு மேல் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மற்றும் அவ்வப்போது இவற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பக்கம் அரபிக்கடலில் எழும் உயர்ந்த அலைகள் மற்றும் மறுபக்கம் வானத்தில் தொடர்ந்து மின்னும் மின்னல். வானிலையின் இந்த மாறும் வடிவம் இப்போது மக்களுக்குள் பயத்தை உருவாக்குகிறது. நீங்கள் இதுவரை தேவையான தயாரிப்புகளை செய்யவில்லை என்றால் வரவிருக்கும் மணி நேரங்கள் கஷ்டங்களை அதிகரிக்கலாம். இதற்கிடையில் வானிலை ஆய்வு மையம் மே 25 முதல் 27 வரை பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருவனந்தபுரம் மற்றும் கொல்லத்திலும் தொடர்ந்து மழையின் தாக்கம் காணப்படலாம். சில பகுதிகளில் 24 மணி நேரத்திற்குள் 64.5 மில்லிமீட்டர் முதல் 115.5 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மின்னல் தாக்கும் சம்பவங்கள் குறித்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் மேலாண்மை அமைப்பு மக்களிடம் கரு மேகங்கள் கண்டவுடன் திறந்தவெளி மைதானங்கள் மற்றும் உயர்ந்த மரங்களிலிருந்து விலகி இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மின்னல் தாக்குதல் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உயிருக்கு ஆபத்தானதாக அமையலாம். இதற்கிடையில் ஆற்றங்கரை மற்றும் அணைகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களின் கவலையும் அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது. மழையின் தீவிரம் மேலும் அதிகரித்தால் தாழ்ந்த பகுதிகளில் நீர்த்தேக்கம் மற்றும் சிறிய அளவிலான வெள்ளம் போன்ற நிலை ஏற்படலாம் என்று நிர்வாகம் தெளிவாக கூறியுள்ளது. பல மாவட்டங்களில் லோக்கல் நிர்வாகம் எச்சரிக்கை நிலைக்கு வந்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உருவான சுழற்சி காற்று தொடர்ந்து ஈரப்பதத்தை ஈர்ப்பதால் மழை நடவடிக்கைகள் வலுப்பெறத் தொடங்கியுள்ளன. இப்போது மிகப்பெரிய கேள்வி இதுதான், பருவமழை இந்த முறை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே கேரளாவில் முழு பலத்துடன் நுழைய முடியுமா என்பது. அப்படி நடந்தால் வரவிருக்கும் நாட்களில் மழை கடந்த பல ஆண்டுகளின் சாதனைகளை முறியடிக்கலாம். நீங்கள் கேரளா, கர்நாடகா அல்லது கடலோர பகுதிகளில் வசிக்கிறீர்கள் என்றால் இப்போது இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் அடுத்த சில மணி நேரங்களில் வானிலை தொடர்பான எந்த ஒரு சிறிய தகவலும் உங்களுக்கு மிகவும் அவசியமானதாக அமையலாம். வரவிருக்கும் 2 நாட்களில் வானிலையின் போக்கு திடீரென மாறலாம். பல இடங்களில் பலத்த இடி, மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுகளுடன் கனமழை அபாயம் நீடிக்கும். இப்போது பார்வைகள் வானத்தில் மட்டுமல்லாமல் கடலின் எவ்வொரு அசைவிலும் நிலைத்துள்ளன. ஏனெனில் வானிலை ஆய்வு மையத்தின் அடுத்த எச்சரிக்கை வரவிருக்கும் நாட்கள் நிம்மதியை கொண்டு வருமா அல்லது கேரளாவில் மழையின் சீற்றம் இன்னும் அதிகமாகப் போகிறதா என்பதை தீர்மானிக்கும்.